சார் ரொம்ப நாளா குடும்பத்துல நல்லதே நடக்கல, எதை தொட்டாலும் கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு, எங்க போய் கையை வச்சாலும் வீணா போயிருது. ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி தொழில் பண்ணேன், 10 லட்சம் போயிருச்சு. பொண்ணு எவனோ ஒருத்தன் கூட இழுத்துட்டு ஓடி போயிடுது. இது மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு அடி மேல அடியா விழுகும். நம்ம சரி செஞ்சு பார்ப்போம், எதுவுமே உருப்படாது. அப்ப என்ன செய்வோம்னா ஒரு ராசி வந்து 30 டிகிரி, ஆரம்பத்துல 2 டிகிரி, இறுதியில 2 டிகிரி இருந்துச்சுன்னா அது சந்தி. அப்போ ஒரு ஜாதத்துல புதன் சந்தியா இருந்து, புதன் வக்ரமா இருந்து, புதன் விளிம்புல, இந்த 3 இதுல இருந்தாலும் சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்குது, ஒரே கட்டத்துல சேர்ந்திருக்கலாம். அல்லது சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 1, 5, 7, 9வது ராசியில செவ்வாய் இருக்கலாம். இப்படி இருந்தா அவங்க வந்து மிக முக்கியமாக புதன் அப்படிங்கக்கூடிய கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்ணுக்கு போகக்கூடிய சொத்துக்களை உங்க குடும்பத்தில் ஆட்டையை போட்டு ஆண்கள்லாம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது என்ன செய்யும் அப்படின்னா, சரியா புரிஞ்சுக்குங்க, வராகி வழிபாடு, சாய்பாபா வழிபாடு இதெல்லாம் வந்து ஒரு ஜெனட்டிக்கா வரக்கூடிய தன்மையை, சாய்பாபா செவ்வாயினுடைய தன்மையை எடுத்து வரும், வராகி புதனுடைய தன்மையை எடுத்து வரும். அது இல்லாம ரியல் ஒன்று ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனல்ல ஜோதிடம் குறித்தும் ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு ஜாதகத்தை எப்படி அணுகுவது, அறிவியல் பூர்வமாக ஜாதகம்னா என்ன, கட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது பகவானா அல்லது அது ஏதோ ஒரு சார்பு பொருளாக இருக்கக்கூடிய குறிகாட்டிகளா, இது மாதிரி நிறைய தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையாக இன்று நாம் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தேவையான அல்லது எல்லாரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய தகவல். சார் ரொம்ப நாளா குடும்பத்தில் நல்லதே நடக்கல, எதை தொட்டாலும் கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு, எங்க போய் கையை வச்சாலும் வீணா போயிருது. ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி தொழில் பண்ணேன், 10 லட்சம் போயிடுச்சு. பொண்ணு எவனோ ஒருத்தன் கூட இழுத்துட்டு ஓடி போயிடுச்சு. இது மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு அடி மேல அடியா விழுகும். நம்ம சரி செஞ்சு பார்ப்போம், எதுவுமே உருப்படாது. அப்போ என்ன செய்வோம்னா ஒரு ஜோசிகார்ட்டு போவோம். அவர் என்ன செய்வாருன்னா 1க்கு அதிபதி 2, 2க்கு அதிபதி 3 கணக்கு போட்டு கடைசியில் குலதெய்வம் சாபம் இருக்குது சார், குலதெய்வத்தை வீட்டுக்கு கூட்டு வரணும், அதனால் குழந்தைய அதை வீட்டுக்கு கூட்டு வரது கையை பிடிச்சி கூட்டு வரணும்னு சொல்லி அவர் என்ன செய்வார், பரிகாரம் செய்ய, அதை செய்யுன்னு சொல்லுவார். அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறது அது இல்லை. அவர் சொல்லக்கூடிய அது வந்து பிஸ்னஸ் டெக்னிக்ஸு. அப்போ குலதெய்வ அருள் இல்லாட்டினா என்ன நடக்கும், இல்லைன்னா குலதெய்வ அருள் கெட்டு போயிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க, அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இது சரியானதா அப்படின்னா, சரியானதா தப்பானதா அப்படிங்கிறத நம்ம ஒதுக்கி வைப்போம். அப்போ ஒரு குலதெய்வம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை ஜாதகத்தில் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஆனால் இது வந்து குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை குழப்புறதுங்கிறது வந்து அது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தான். ஏன்னா நமது ஒவ்வொரு செல்லுலையுமே குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது. குலதெய்வ அருள்னா என்னென்னா மரபு ரீதியாக வரக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங் தான். அப்போ அந்த பிளெஸ்ஸிங் இல்லாட்டினா நம்ம உயிர் வாழவே முடியாது, நம்மளுடைய சந்ததி விருத்திகள் சரியாக இருக்காது. அப்போ இது ஏதோ குலதெய்வம் அருள் இல்லாததுனால, அப்போ இங்கேருந்து ஒரு ஹிந்துவில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னால் முகலாய படையெடுப்பில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிந்துயிசத்துலேருந்து மொகல்ஸாக மாறிட்டாங்க. சரிதானே? 600 வருஷத்துக்கு முன்னாலே மாறிட்டாங்க. ஒரு 400 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னால் வெள்ளைக்காரன் வந்தான், டச்சு படையெடுப்பு, அந்த பக்கமாக கிழக்குத்திய கம்பெனி வந்து எல்லாத்தையும் கிறிஸ்டியனாக மாற்றினான். கிறிஸ்டியனிசம் வளர்ந்துச்சு. இப்போ கவர்மெண்ட்டு கணக்குப்படி 13% வரைக்கும் கிறிஸ்டியானிசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அப்படி இல்லை. எல்லாருமே வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்காக கொஞ்சம் பேர் இந்து மதத்தில் இருந்துக்கிட்டு முஸ்லீமையும் வழிபடுறாங்க, சிலர் வந்து சர்ச்சுக்கும் போகிறாங்க. அவங்கெல்லாம் குலதெய்வ வழிபாடை விட்டுட்டாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், காருக்கு பின்னால் ஃபுல்லாக வெறும் கர்த்தருடைய வார்த்தையை தான் போட்டிருக்காங்க. அவங்களாம் பணக்காரன் ஆகிட்டாங்களா இல்லையா? ஓகே, புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ குலதெய்வ அருள் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க ஏன் நல்லா இருக்கிறாங்க? அவங்க குலதெய்வத்தை வழிபடுறதே இல்லையே. அங்கே போயும் கிறிஸ்தவத்துக்கு போயும் முகமதியத்துக்கு போயும் என்கிட்ட வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் நிறைய யூடியூப்லாம் பார்க்குறேன், நிறைய பேர் குலதெய்வ அருள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 3 தலைமுறைக்கு முன்னாலே கிறிஸ்டியனாக மாறிட்டோம், ஒருவேளை எங்களுக்கு குலதெய்வ அருள் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இங்கேயும் போகிறோம், ஊர் பக்கமாக போய் அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்துக்குவோம். ரெண்டையும், இந்த பக்கம் 2 குத்து, இந்த பக்கம் 2 குத்துன்ற மாதிரி குத்துவாங்க. அது இல்லை, நீங்கள் எந்த மதத்துக்கு மாறினாலும் உங்கள் மரபுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். அது குலதெய்வத்தை போய் கும்பிட்டா தான் செய்யணும்னா அது தெய்வமே கிடையாது. நீங்கள் எந்த மூலையில் அதை மறந்து இருந்தாலும் உங்களுக்கு பின்னாலே வந்து காப்பது தான் தெய்வம். அப்புறம் இதுக்கு அதை போய் நீங்கள் வந்து திருப்பி தேடி இழுத்து வரீங்க. அதனால் குழந்தை அதை போய் தேடி இழுத்துட்டு வர அளவுக்கு அது அவ்வளோ கான்சியஸ் இல்லாமல் அந்த இறைவன் இருக்காருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் குலதெய்வத்தை தேடி அலைவது, குலதெய்வத்தை கூட்டு வந்து வைக்கிறது, அதுக்கு பரிகாரம் செய்கிறதுங்கிறது அது தெய்வத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாத செயல். அதை நீங்கள் சொல்லித்தான் கூப்பிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு.
சரி சார், இப்போ அதை விடுங்க சார், குலதெய்வம் இருக்குது இல்லை இல்லைனா வருது வரல, என் ஜாதகத்தில் என்ன குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் உச்சமாகவோ நீசமாகவோ வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்புலையோ இருந்தால் அல்லது ஆட்சி பெற்றிருந்தா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெண் தெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு இருக்குன்னு அர்த்தம். அந்த சுக்கிரன் புதனோட சேர்ந்திருந்தா ஏதோ ஒரு பச்சை பால அப்படின்னு சொல்லக்கூடிய, பச்சைனா புதன், பால அப்படின்னா இளைய அப்படின்னு அர்த்தம், பாலாம்பிகை, பேச்சியம்மன், பச்சையம்மன் சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை வழிபட்டுருக்காங்க. செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்துருச்சுன்னா வீர அம்மன், அப்போ வீரமாத்தி அம்மன், காளியம்மன், இது மாதிரி சொல்லக்கூடிய வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அம்மனை வழிபட்டுருக்குறாங்க. சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஏதோ நீர் சார்ந்த பரப்புகளில் ஒரு ஏரி மேலேயோ குட்டை மேலேயோ காவா மேலேயோ ஒரு சின்ன இதில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அதை தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். இந்த 3 தான். இதில் புதன் வக்ரமாகியோ புதன் விளிம்புல இருந்தோ புதன் சந்தினா என்ன அப்படின்னா ஒரு ராசி வந்து 30 டிகிரி, ஆரம்பத்தில் 2 டிகிரி இறுதியில் 2 டிகிரி இருந்துச்சுன்னா அது சந்தி. அப்போ ஒரு ஜாதத்தில் புதன் சந்தியாக இருந்து புதன் வக்ரமாக இருந்து புதன் விளிம்புல இந்த 3 இதில் இருந்தாலும் புதன் பரிவர்த்தனையாக இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் ஒரு கிணத்து மேட்டில் ஏதோ ஒரு பெண்ணை வழிபட்டுருக்காங்க. பெண்ணை வழிபடுறதுல மொத்தம் 2 இருக்குது. 7 கன்னி தெய்வங்களையும் வழிபடலாம், அல்லது குடும்பத்திலேயே யாராச்சும் ஒரு சின்ன குழந்தை இறந்துருக்கும், அந்த குழந்தையவே வந்து யாராச்சும் வழிபட்டுக்கிட்டு இருக்கலாம். இந்த விஷயங்கள் வந்து புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை, புதன் விளிம்பு தான் நடக்குது. சந்திரன் சுக்கிரன் இணைவு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நீர்நிலை சார்ந்த ஒரு அம்மனை வழிபடுறாங்க. சந்திரன் சுக்கிரன் இருந்தாது, சுக்கிரனும் புதனும் இருந்தால் ஏதோ ஒரு சின்ன பால யுவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மனை வழிபடுறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் இருந்தால் ஏதோ வீரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு அம்மனை வழிபடுறாங்க. அந்த ஜாதகத்திலேயே இது வந்து குலதெய்வம். அந்த ஜாதகத்திலேயே ராகு சந்திரன் இணைவு, சுக்கிரன் ராகு இணைவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நாக தேவதைன்னு சொல்லக்கூடிய அந்த தேவதை அந்த கோயிலுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அதற்கு அடுத்தபடியாக சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்குது, ஒரே கட்டத்தில் சேர்ந்துருக்கலாம், அல்லது சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 1, 5, 7, 9வது ராசியில் செவ்வாய் இருக்கலாம். இப்படி இருந்தால் அவங்க வந்து ஐயப்பன் அல்லது சாஸ்தா, ஐயனார், சுடலை, கருப்பு எனப்படக்கூடிய இந்த காவல் தெய்வங்களை வழிபடுகிறார்கள். அந்த கோயிலுக்குள்ள ஒரு பக்கமாக வந்து அந்த பெண் தெய்வம் இருக்குது, மேடை மேலே அந்த காவல் தெய்வம் இருக்குது. இது ரெண்டும் வந்து காமனான விஷயம். சார் அந்த ஜாதத்தில் சனியும் செவ்வாயும் இல்லை, குருவும் சனியும் இருக்குது, அல்லது சூரியனும் சனி இருக்குது அப்படின்னா முனி, கருப்பு, முனியாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்களை வணங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியாக புரிஞ்சுக்குங்க. இதுதான் வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வழி. இதை தவிர்த்து ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் இருந்தா, சுக்கிரனும் புதனும் இணைஞ்சிருந்தா அவங்க பெருமாள் வழிபாடுகள் செய்கிறாங்க. சில நேரத்தில் புதன் வக்ரமோ புதன் விளிம்போ புதன் பரிவர்த்தனையோ இருக்கும்போதும் பெருமாள் திருப்பதி வழிபாடு செய்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் 1, 5, 7, 9 இருந்துச்சுன்னா, அதாவது சந்திரனுக்கு செவ்வாய் 1, 5, 9 அல்லது செவ்வாய்க்கு சந்திரன் 1, 5, 9 இருந்துச்சுனாலும் செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புகள் அடைஞ்சிருந்தாலும் அவங்க முருக வழிபாடை தொடர்ந்து செய்கிறார்கள். சார் எனக்கு குலதெய்வம் தெரியாது, எதுவும் தெரியல, முருகனை தான் சார் ரொம்ப வருஷமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நான் போய் மொட்டை போட்டதே திருப்பதியில் தான் சார், எனக்கு பெருமாள் தான் சார் குலதெய்வம், அதையே கும்பிடுங்க, நிம்மதியாக இருங்க. ஏன்னா இந்த குலதெய்வம் தொலைந்தெல்லாம் போகாது எங்கேயும். அதனால் பாப்பாவா நீங்கள் கூட்டு போய் திருவிழாவில் தொலைச்சிட்டு வரதுக்கு நீங்கள் மறந்துருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு வயசானவங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய காப்பகங்கள் இருக்குது, முதியோர் காப்பகங்கள் இருக்குது, அனாதை விடுதிகள் இருக்குது. அவங்க அனாதைகள் எல்லாம் உங்கள் குலதெய்வமாக நினச்சி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. எப்பயுமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் உங்களுடைய அந்த மரபுத்தன்மையை காக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. மிக முக்கியமாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருவிழாவோ அல்லது பிறந்த நாளோ அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம்னு பார்த்தீங்கன்னா உடனே 3 பேரும் கார் எடுத்துகிட்டு போய் பிள்ளைய அம்மாலாம் கூப்பிட்டு போய் அங்கே போய் ஒரு எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி போடுவாங்க. அவங்க ஊரில் அவங்க தாத்தாவும் அத்தையும் சித்தியும் சோத்துக்கோழி இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. இது மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை விட மிக முக்கியமாக புதன் அப்படிங்கக்கூடிய கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்ணுக்கு போகக்கூடிய சொத்துக்களை உங்கள் குடும்பத்தில் ஆட்டையை போட்டு ஆண்கள்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இது என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்களையும் வாழக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்சன் இருக்கார், அவர் என்ன செய்கிறாருன்னா அவங்க அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ வர வேண்டிய சொத்து ஒன்று, அந்த அக்கா தங்கச்சி நல்லா இருந்தாலும் சரி, இல்லை அந்த அக்கா தங்கச்சி விடோவாக இருக்குது, டிவோர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு போகக்கூடிய சொத்தை ரொம்ப டெக்னிக்கலாக பிளான் போட்டு வாங்கிடுறாரு. அவங்க கேஸ் போடுறாங்க, கேஸ் போடாத ரெண்டாவது விஷயம். இவர் இருக்கார் இல்லைங்களா, இவருக்கு பெண் குழந்தை பிறக்கும், அப்படி இல்லாட்டினா இவருடைய பையனுக்கு பெண் குழந்தை பிறக்கும். இவங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை, புதன் விளிம்பு வர ஆரம்பிச்சிடும். ஒரு குடும்பத்தில் புதன் விளிம்பு, புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்க குடும்பத்தில் மருந்து குடிச்சு
தண்ணியில் விழுந்து நிறைய பேர் இறப்பாங்க. அவங்க வீட்டில் லிக்யூட் சம்மந்தமான தொழில்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறப்பே அவங்கள பார்க்குறப்பே நம்மளுக்கு தெரியும் இந்த விஷயம் தான் உங்கள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரியும். அப்போ நீங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதெல்லாம் 2வது பட்சமாக வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நலிவடைந்தவர்களை பாதுகாத்துக்குங்க. அவங்க தான் உங்கள் குலதெய்வமாகவே நினச்சிக்குங்க. ஏன்னா ஜாதத்தில் கூடிய குலதெய்வத்தை கண்டுபிடிக்க தேவையில்லை, அதுக்கு பரிகாரம் செய்ய தேவையில்லை. அது உங்களோட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லா பேருமே ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. அதுக்கடுத்து இந்த குலதெய்வம் தொலைஞ்சு போகிறது ஒரு பக்கம், நம்ம மரபு வழியாக இருக்கக்கூடிய வழிபாடுகள் ஒரு பக்கமாக. திடீர்னு ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிருப்பான். அவன் வீட்டுக்கு முன்னால் ஒரு சாய்பாபா சிலை இருக்கும். உடனே இவர் என்ன செய்வார், போய் சாய்பாபா சிலை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து வைப்பார். வச்ச உடனே அவங்க அக்காவுக்கு டிவோர்ஸ் ஆகும், அவங்க வீட்டில் கடன் ஆகும். அப்போ சாய்பாபா சிலை எங்கெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே புதுசாக வருதோ அது அவங்க வாங்கி வைக்கிறதுல மேக்ஸிமம் கிஃப்டாக தான் வருது இந்த சாய்பாபா சிலை. ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைந்திருந்தால், செவ்வாய் வக்ரம், செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய் விழுந்திருந்தால் அவங்களே அறியாமல் ஒரு சாய்பாபா சிலை ஒன்று வரும். அது வந்ததுக்கப்புறமா கடன், நோய், இந்த பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிக்கலாகிறது இருக்குது. இது போலவே வராகி வழிபாடு யாரெல்லாம் புதுசாக ஆரம்பித்து வச்சுருக்கீங்களோ அவங்க குடும்பத்தில் பெண்களுக்கு நிம்மதி இல்லாமல் ஆகுது. சார் அதானே சார் பெண்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? ஆமாம், பெண்களுக்கு தான். இந்த பெண்கள் சரியாக வாழ முடியறதில்ல, தாம்பத்தியத்தை தடுக்குது, குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு சூனியம் வச்ச மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதன் வக்ரமானதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடும். சரியாக புரிஞ்சுக்குங்க. வராகி வழிபாடு, சாய்பாபா வழிபாடு இதெல்லாம் வந்து ஒரு ஜெனட்டிக்காக வரக்கூடிய தன்மையை, சாய்பாபா செவ்வாயினுடைய தன்மையை எடுத்துகிட்டு வரும், வராகி புதனுடைய தன்மையை எடுத்துகிட்டு வரும். அது இல்லாமல் நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லிக்கிறேன், என்னுடைய வீடியோக்குள்ளே இந்த லிங்கம்னு பேர் வைக்கக்கூடிய லிங்கம், ஈசா லிங்கம், வள்ளலாருடைய பேர் ராமலிங்கம், இந்த மாதிரி லிங்கம்னு வழிபடக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து சந்ததி விருத்தி இல்லாமல் போகுது, அல்லது அவங்களுடைய ஜெனட்டிக்கில் வந்து தாம்பத்தியம் இல்லாமல் போகுது. இந்த ரிஷி அப்படின்னு பேர் வைக்கக்கூடிய வாழ்க வளமுடன்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பேர் வச்சு அந்த வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, அவங்களுடைய மகளுடைய குடும்ப வாழ்க்கை சரி இருக்கிறது இல்லை. சார் என்ன சார் அது கும்பிட்டதுனாலையானா? இல்லை, அவங்க ஜாதத்தில் அந்த அமைப்பு இருக்குது, அவங்க போய் கும்பிட்றாங்க. இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் தான். அப்போ வராகி வழிபாடு இது மாதிரி நீங்கள் புதுசாக எதையுமே செய்கிறதுக்கு முன்னால் யோசிச்சு செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே சிலை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னால் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை சிலை வடிவத்துக்கு கொண்டு வந்து அதை வழிபாடு செய்கிற அளவுக்கு நீங்கள் அதில் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா அது சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இக்னிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு புதுசாக இக்னிட் ஆனால் தான் இந்த பிரச்சனைகளில் மாட்டிக்குவீங்க. சரியாக புரிஞ்சுக்குங்க. இந்த குலதெய்வ வழிபாடு, புதிதாக வந்த சிலை வழிபாடு, இதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் உண்மையிலேயே குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் அங்கே போய் நீங்கள் வருஷம் வழிபடுங்க, அதுக்கு நல்லது செய்யுங்க. எங்கள் தாத்தா மறந்துட்டார், எங்கள் அப்பா மறந்துட்டாருன்னு ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. முருகன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது. அதை விட மக்கள் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, உங்கள் குடும்பத்திலே நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் உதவுங்க. குலதெய்வம்லாம் ஒன்றும் தேடி பிடிக்க தேவையில்லை, குலதெய்வம் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.